சூப்பருங்க. ஆனால் இது சைஸு பாருங்களேன், குட்டி குட்டியாக இருக்குது. இது வந்து ஸ்வீட் லெமனுங்க. நம்ம வந்து தோலோடவே சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த லெமன் தான். இதுவுமே நிறைய இருக்குது. இது வந்து நாட்டு பாவக்காங்க, குட்டி குட்டியாக இருக்கும்ல, அந்த பாவக்காய். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நம்ம இலைகள்லாம் வந்து சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம லெமன் வந்து பாருங்கள், சூப்பராக நிறைய வந்து பிஞ்சு வந்திருக்குங்க. கத்திரிக்காய் வந்து நமக்கு ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்குது. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ தான் வந்து கண்டினியூவாக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கிறேன். எல்லோரும் நல்லா பார்க்குறீங்க. என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபரும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வெண்டைக்காய் வந்து எனக்கு ரொம்ப முத்திருச்சிங்க. அதனால் நான் எடுத்து வச்சுருந்தேன். நம்ம வந்து விதை போடலாம், விதைக்கு யூஸ் ஆகிக்கும், காய வச்சு வைக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். மறந்துட்டு போயிட்டேன். அதனால் தண்ணியில் நனைஞ்சி ஊறிடுச்சு. விதையெல்லாம் முளைஞ்சிருச்சுங்க. எதுக்கு நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து தோட்டத்தில் வந்து நம்ம விதை போட்டாலுமே அந்த வந்து விதை வந்து முளைக்கிறது இல்லை, வீணாக போயிடும். ஏன் அங்கே வீணாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விதை வந்து முளைக்கக்கூடிய அளவுக்கு தரமாக இல்லை, முத்தனை விதையாக இல்லை அப்படின்றது தான். மற்றபடி நம்ம எந்த விதையை வந்து மண்ணில் ஊனாலுமே கண்டிப்பாக முளைஞ்சிருங்க. ஆனால் மண் மேலே எந்த மிஸ்டேக்கும் இருக்காது, விதைகள் மேலே தான் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த வெண்டைக்காய் விதை. மண்ணும் கிடையாது, வெறும் தண்ணி மட்டும்தான் இருந்தது. அந்த கூடு உள்ளவே இருந்து நல்லாவே முளைஞ்சி வந்துருச்சு. சரி பாருங்கள், அந்த எப்படி முளைஞ்சி வந்திருக்குன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் சொன்ன அந்த விதை வந்து இதுதான். நம்ம வந்து மண்ணெலாம் எதுவுமே போடலை. என்னென்னா, நான் இதை வந்து பெருத்து இங்கே தோட்டத்தில் வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டேன். அதான் மழையில் கண்டினியூவாக ஊறினதுனால எல்லா விதையும் வந்து அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இது பாருங்கள் பாருங்கள். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதை வந்து நல்லா முத்தின விதையாக இருக்கிறதுனால, தரமான விதையாக இருக்கிறதுனால சூப்பராக வந்து நமக்கு முளைஞ்சிருச்சு. இது பாருங்கள், இது வந்து அந்த அளவுக்கு வந்து பிஞ்சியாக இருக்குது, அதனால் வந்து முளைக்கலை. இது ஃபுல்லாகவே நல்லா முளைஞ்சி வந்துருச்சு. இதுக்கு நம்ம மண்ணும் போடலை, உரமும் போடலை, எதுவுமே கிடையாது. அதனால் நல்ல தரமான விதையாக நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா செடியுமே முளைச்சி வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிர்னி பழத்தை அறுவடை பண்ணிடலாம். நான் அறுவடை பண்ண போகிறது இல்லைங்க, தானாகவே அறுவடை ஆகிடுச்சு. அணில் இருக்குதுன்னு சொல்லி நான் கவர் போட்டு கட்டி வச்சுருந்து போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். சரி, இப்போ இன்றைக்கி அதெல்லாம் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு தான் வந்தேன். வந்து பார்த்தா செடியில் அந்த பழத்தை காணோம். உடனே பயந்துட்டு, அவ்வளோதான், அணில் வந்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டாருன்ட்டு. பரவாயில்ல, நல்ல வேலை. இந்த வாட்டி வந்து நம்ம தான் சாப்பிட போகிறோம். அப்படியே பழுத்து கீழே விழுந்துருச்சுங்க. அந்த கவரோட வந்து கீழே விழுந்துருச்சு. இந்த இடத்துல தாங்க அந்த பழம் இருந்துச்சு பாருங்கள், அந்த காம்பு இருக்கு, அப்படியே வந்து கீழே விழுந்துட்டாரு. சூப்பருங்க, நம்ம செடியிலே வந்து நல்லாவே பழுத்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் 2-3 அவரைக்காய் இருக்குங்க, நம்ம அதையும் எடுத்துடலாம். தட்டாவரைங்க, நாட்டவரை ஒரு 3 அவரைக்காய் கிடச்சிருக்கு. சரி வாங்க, லைனாக அப்படி அப்படியே ஒன்று ஒன்றா அறுவடை பண்ணிவிடுவோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் அறுவடை பண்ணிடலாம். தோட்டத்தில் வந்து நிறைய வந்து கத்திரிக்காய் செடி இருக்குங்க. அதனால் கத்திரிக்காய் வந்து நமக்கு ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்குது. நிறைய நான் எடுத்துகிட்டு போயிட்டேன், ஆனால் இந்த வாட்டி தான் வீடியோ எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த செடியில் ஒரு 3. வாங்க, இன்னொரு செடியிலையும் இருக்குது, எடுத்துடலாம். ஃபுல்லாக கத்திரிக்காய் வந்து நல்லாவே வந்து பெருசாகிடுச்சிங்க. நம்ம ஃபுல்லாகவே அறுவடை பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ஒரு வெட்டிக்கிளி இருக்குது, அந்த செடி கலர்லேயே இருக்குங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நம்ம இலைகள்லாம் வந்து சாப்பிட்ருவாங்க. இலையை வந்து விடவே மாட்டேங்குதுங்க. ஃபுல்லாக கடிச்சு எல்லா இலையும் இந்த பாருங்க ஓட்டையாக்கி வச்சுருது இந்த மாதிரி. சரி, அவங்களுக்கும் சாப்பாடு வேணும்ல.
அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணி விட்றேன். நல்லா வந்து காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. பிஞ்சிங்க, ஆனால் சைஸ் வந்து பெருசாக இருக்குல்ல, ஆனால் பிஞ்சி பாருங்க கொத்து கொத்தா. எல்லாம் இந்த காய்கறி கழுவி பண்ணுற வேலைங்க. கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறதெல்லாம் விட்டுறலேன், கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறது மட்டும் எடுக்கிறேன். இதெல்லாம் அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாகிடும், அப்போ எடுத்துக்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த டேபிள் ஆரஞ்சு வந்து பயங்கரமாக வந்து வந்திருக்கு, பிஞ்சு வந்திருக்கு நிறைய. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கலர் மாறும்போது தான் நம்ம வந்து அறுவடை பண்ணணும். இங்கே ஃபுல்லாக இங்கே பாருங்களேன், நல்ல கலர் மாறி காய் கீழே விழுந்துருச்சு. இந்த பாருங்க, இது வந்து ஃபுல்லாக காயவே ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம விதையை எடுத்து நம்ம போட்டோம்னா நல்லா வந்துடுங்க. ஏன்னா நம்ம மரத்துலேயே நல்லா பழுத்து கனிஞ்சு கீழே விழுந்தது முத்தின விதையாக இருக்கும். அதனால் இதை போட்டு நம்ம அப்படியே செடிகளை உருவாக்கிடலாம். இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும்போது தான் கட் பண்ணணும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம லெமன் வந்து பாருங்கள், சூப்பராக நிறைய வந்து பிஞ்சு வந்திருக்குங்க. என்ன காரணம்னு தெரியல, ஃபுல்லாகவே வந்து எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும்போதே பழுக்க ஆரம்பிச்சிச்சு. இது எதனால் இப்படி பழுத்துருச்சு சின்னதுலேன்றதை கண்டுபிடிக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, இது பழுத்துருச்சு, எடுத்துடலாம். குட்டி குட்டியாக தான் இருக்குது, வேஸ்ட்டாக அது ஒரு பக்கம் பழுத்துக்கிட்டே போவோம். அதனால் எனர்ஜி அதில் இருக்கிற எனர்ஜிலாம் தேவையில்லாமல் இதுக்கு போயிட்டு வேறு காய்க்கு போகாது. அதனால் இதை எடுத்துருவோம். யாருக்காவது இதனுடைய காரணம் தெரிஞ்சதுன்னா எனக்கும் சொல்லுங்கள். நானும் வந்து இது எதனால் இப்படி ஆகிருக்குன்றதை நானுமே கண்டுபிடிக்கணுன்னு தான் இருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சாலுமே சொல்லுங்கள். நிறைய இருக்குங்க, ஆனால் நிறைய பிஞ்சு இருக்குது பாருங்கள். பாருங்கள், இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து சைஸு கலர் மாறாமல் பெருசாகிட்டுருக்கு. நம்ம கலர் சேஞ்ச் ஆனது மட்டும் பிரிச்சிடலாம். குட்டி குட்டியாக லெமன் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்வீட் லெமனுங்க. நம்ம வந்து தோலோடவே சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த லெமன் தான். இதுவுமே நிறைய இருக்குது. லெமன் இல்லை, ஸ்வீட் ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன். இது எனக்கு பேர் கரெக்டாக தெரியல, தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவுமே வந்து இருக்குது. ஆனால் நல்லா இருக்குங்க. நம்ம அந்த தோலோடு சாப்பிடும்போது உண்மையிலே அந்த தோலோடு சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. நிறைய பிஞ்சும் வச்சுருக்குங்க. இப்போதைக்கு இந்த 2 பழம் மட்டும் நான் எடுத்துடுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நாட்டு பாவக்காங்க, குட்டி குட்டியாக இருக்கும்ல, அந்த பாவக்காய் பயங்கர கசப்பாக இருக்கும். ஆனால் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சுகர் பேஷண்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி பாவக்காயெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா சுகர் வந்து ரொம்ப நல்லாவே கண்ட்ரோலில் இருக்கும். மாதுளம் கூட நிறைய பிஞ்சு வச்சுருக்குங்க. இது வந்து தெரிய மாட்டேங்குது, எல்லாம் அந்த செடியோட அந்த இலையோட கலராக இருக்கிறதுனால ஒன்று ஒன்றா தேடி தேடி வந்து பெருக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே பழுத்துருச்சுங்க. இந்த பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டிங்கனாலுமே வந்து ஓரளவுக்கு நார்மலான காரம் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இது பயங்கர காரமாக இருக்கும். ஆனால் இது சைஸு பாருங்களேன், குட்டி குட்டியாக இருக்குது. இதுவே வந்து ஒரு சட்னிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டாலுமே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து என்ன பச்சை மிளகான்னு பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த மிளகா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேல் நோக்கி தாங்க காய்க்கும், கீழே இல்லை. இது வந்து ஃபுல்லாகவே இப்படி தான் காய்க்கும்.
சைஸும் வந்து இது இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஊசி பச்சை மிளகா மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். இதுக்கு வந்து ஊசி பச்சை மிளகான்னு ஒரு சைடு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து வானம் பார்த்த மிளகா அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப காரத்தன்மையாக இருக்குங்க இந்த மிளகா. நான் இந்த பழுத்தது மட்டும்தான் பெரிக்கிறேன். காயெல்லாம் இருக்கட்டும். நம்ம தேவைப்படும் போது அப்பப்போ வந்து எடுத்துக்கலாம்ல. மொத்தமாக எதுக்கு பறிச்சுட்டு போகணும்? செடியிலே இருக்கும்போது இன்னும் கூட அது வந்து முத்த ஆரம்பிக்கும். அதனால எனக்கு என்னெல்லாம் எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் வந்து எடுத்துகிட்டு போவேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா, கத்திரிக்காய். அதனால் எனக்கு வந்து தோட்டத்துலேருந்து எப்போவுமே ஏதாவது ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. இந்த காய் கூட யூஸ் பண்ணலாம். பழுத்த பழம் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, காய் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு வேணாம், எனக்கு இருக்குது போதும் இது. அதனால் இது அப்புறமா எடுத்துக்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம கடையில் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பச்சை மிளகா தான். இது கொஞ்சம் எடுத்துடலாம். கொஞ்சம் கலர் நிறைய மாற ஆரம்பிச்சிச்சு. நிறைய பச்சை மிளகாவும் இந்த செடியிலேருந்து நான் எடுத்திருக்கேன். போதும், இந்த அளவுக்கு போதும். அப்புறம் பார்த்துக்கலாம். கீரை கொஞ்சம் அறுவடை இருக்குங்க, எடுத்துடலாம். எனக்கு இப்போ கீரை சமைக்கிறதுக்கு வேணும், முருங்கைக்கீரை. அதையும் இப்போ நான் எடுத்துடுறேன். அந்த செடியிலையும் கொஞ்சம் இருக்குங்க, அதையும் எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், இது வந்து கிளை பெருசாக இருந்தது. மழை டைம் இல்லையா, அதனால சரின்னு நான் ஒடிச்சு விட்டேன். நல்லா சூப்பராக துருத்து வந்துருக்குங்க. இதையுமே கொஞ்சம் எடுத்துடலாம். நம்ம தோட்டத்து ஃபுல்லாக அறுவடையெல்லாம் முடிச்சிட்டோங்க. இங்கே பாருங்களேன், ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும் கத்திரிக்காய். அதே மாதிரி ஒரு பாவக்காவும் ஒரு 1/4 கிலோ கிட்ட இருக்கும். கொஞ்சம் லெமன் கிடச்சிருக்கு. ஒரு 3 அவரைக்காய், கிர்னி பழம், பச்சை மிளகா. இங்கே பாருங்கள், கீரை ஒரு கட்டு அளவுக்கு கீரை. நம்ம தோட்டத்தில் இருந்த அறுவடை எல்லாத்தையும் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் இருக்குது. ஸ்க்ரீனில் ஒரு 3 வீடியோ வரும், அதையும் போய் கண்டிப்பாக பாருங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.